இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்னைக்கு வெட்னஸ்டே ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷெஃப் ராஜா வந்துட்டு டிராகன் சிக்கன் ஒன்று பண்ணி கொடுத்தாப்புல. ராஜாவுக்கு நான் ஒரு டிஷ் பண்ணி தரணும், அவரும் சைனீஸ் டிஷ்ஷே வேணும்னு கேட்டார் இல்லையா. ஸோ ராஜா பயன்படுத்தின இன்க்ரீடியன்ஸ் அப்படியே வச்சுருக்கேன், எதுவும் எடுத்து போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஈஸியாக ஒன்று பண்ணிடலாம் அப்படின்ட்டு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ வித் ஹாட் கார்லிக் சாஸ். இதுதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறது. பொட்டேட்டோ வேணும் கண்டிப்பாக, சில்லி பேஸ்ட்டு, ரெட் சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ சாஸு, சோயா சாஸு, பேட்டர் ஃப்ரைக்காக கார்ன்ஃப்ளவர், மைதா, சால்ட்டு, சுகர், ஒயிட் பெப்பர், ஆயிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்டு ஜிஞ்சர், சாப்டு கார்லிக், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம். இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ராஜா, இந்த நீங்கள் பயன்படுத்தின கடாயை நானும் பயன்படுத்திக்கிறேன். இதை அப்படியே ஆன் பண்ணி விடுங்க. ஓகே, அது ஆன் பண்ணியாச்சா? ஆயில் ஹீட் ஏறட்டும். அதுக்குள்ளே இந்த பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணிக்கலாமா? ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுலில் எக்கு ஒயிட்டு, எக்கு ஒயிட் மட்டும் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பீட் பண்ணிக்கலாமா? இது கூட மைதா கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், ஒயிட் பெப்பர் பவுடர், சால்ட், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோ, ஸ்லைஸ் பண்ண பொட்டேட்டோ, ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு எண்ணெயில் போட்டுடலாமா? எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ச்சோடனே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஆனியன், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாமா? ஓகே, இதை பற்ற வச்சுக்கலாம். ஏன் பொட்டேட்டோ நீங்கள் ஸ்லைஸ் பொட்டேட்டோ நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? ஏன் என்ன செய்ய சொல்லியிருக்கீங்க? என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா நல்லா செய்யறனா இல்லையான்னு? டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை, பார்த்தேன் வேறு மாதிரி டிசைன், வேறு மாதிரி இருக்கும். ஓகே, என்னமோ வந்துட்டு ராஜா எங்கிட்டேருந்து ஏதாவது லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாப்புல. நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம், அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாரோ அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகே, ஆயில் காஞ்சிடுச்சுன்னா பார்த்து இதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுங்க. ஓகே, காஞ்சிடுச்சா என்ன? இங்கே எக்கு வந்துட்டு விருப்பப்படாதவங்க கார்ன்ஃப்ளவர், மைதா போட்டுட்டு கொஞ்சோண்டு மில்க்கு சேர்த்து கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தலாம். ஸோ இது ஃப்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை சாத்தே பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? கார்லிக், ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி பண்ணணும் இல்லையா? கார்லிக், ஜிஞ்சர் கம்மியாக, கார்லிக் அதிகமாக. ஓகே ஓகே, கார்லிக் நல்லா டோஸ்ட் ஆன உடனே ஆனியன், ஜென்ரலாகவே சைனீஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா சாக்கியாக ஆகிடும், சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு சாஸுக்கு தேவையானதுல போட்டுக்கலாமா? லிட்டில் பிட் டார்க் சோயா சாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி பேஸ்ட், ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒயிட் பேப்பர் பவுடர் அதில் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு தேவையில்லை.
ஃப்ரை ஆகிடுச்சா? ம் கொஞ்சம் ஓட்டுங்க. ஃப்ரை ஆகிடுச்சுன்னு எடுத்து இதில் போடுறது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பொட்டேட்டோவில் வெரைட்டி நிறையா பண்ணலாம். இதே மாதிரி யாமில் பண்ணலாம். நிறைய ரூட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ தேவையான அளவு வந்துட்டு சால்ட்டு போட்டு லிட்டில் பிட் சுகர். இப்போ கேப்சிகம், கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. நம்ம ராஜா வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரி ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ வித் ஹாட் கார்லிக் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி. சூப்பராக இருக்கேன் மேம். இந்த ஹோட்டலில் ரெடி பண்ண மாதிரி இது டிஃப்ரென்ஸ் நல்லா சூப்பராக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்கு மேம். இப்போ இனிமேட்டுக்கு நீங்கள் பண்ணுற டிஷ்ஷில் இதுவும் இருக்கும். இதே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணுறீங்க நீங்கள். இன்னும் கொஞ்சம் பண்ணுவீங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மேம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ராஜா. ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ வித் ஹாட் கார்லிக் சாஸ். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, சிகப்பு மிளகாய் விழுது, தக்காளி சாஸ், சோயா சாஸ், சோள மாவு, மைதா மாவு, உப்பு, சர்க்கரை, வெள்ளை மிளகுத்தூள், எண்ணெய், நறுக்கிய இஞ்சி, நறுக்கிய பூண்டு, வெங்காயத்தாள், குடைமிளகாய். செய்முறை: முதலில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். உருளைக்கிழங்கை நறுக்கி வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் முட்டையின் வெள்ளை கருவை எடுத்து அடித்து அதோடு மைதா மாவு, சோள மாவு, வெள்ளை மிளகுத்தூள், உப்பு, தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கலந்து அதோடு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நன்கு கலந்து வைக்கவும். வெங்காயம், குடைமிளகாயை நறுக்கி வைக்கவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். இதற்குள் கலந்து வைத்துள்ள உருளைக்கிழங்கை எண்ணெயில் சேர்த்து பொரிக்கவும். வாணலி காய்ந்ததும் நறுக்கிய இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகு சோயா சாஸ், தக்காளி சாஸ், சிகப்பு மிளகாய் விழுது சேர்த்து வதக்கவும். பிறகு பொரித்த உருளைக்கிழங்கு, உப்பு, சர்க்கரை, குடைமிளகாய், வெங்காயத்தாள் சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது ஸ்லைஸ்டு பொட்டேட்டோ வித் ஹாட் கார்லிக் சாஸ் தயார். வீவர்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே ஸ்பெஷலாக ஸ்டார் ஹோட்டல் 2 ஷெஃப்ஸோடைய சூப்பரான சமையல் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.